ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து 2 நாளாக உடம்பு சரியில்லை, அதனால் பறிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் பறிச்சிருக்கிறோம். காலையிலே சரியான வெயிலில் போய் பறிச்சிருக்கிறோம். ஆமாம், என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அது இல்லாமல் வேஸ்ட்டான புல்லெல்லாம் பிடுங்கணும். ஆமாம், ஃபுல்லாக களை எடுத்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக காய்கறி பறித்து எல்லாம் தண்ணி பாய்ச்சி இந்நேரம் ஆயிடுச்சு. அது 2 நாளாக பிடுங்காம மட்டும் அது உடம்பு சரியில்லாதனால விட்டுட்டோம். அதனால் வெயிலுக்கு எல்லாம் காயெல்லாம் வந்து செடி காயுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தண்ணி விட்டாலுமே வெயில், நல்ல வெயில் காய ஆரம்பிச்சு காய் கம்மியாக தான் பிடிச்சிட்ருக்கு. இப்போ அதான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பாவக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நல்ல பெரிய பெரிய பாவக்காயாகவே இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ பாவக்காய் இருக்குது. கத்திரிக்காயிலையுமே எல்லா வகையான கத்திரிக்காயும் இருக்குது. குண்டு கத்திரிக்காய் இருக்குது, நீட்ட கத்திரிக்காய் இருக்குது, பச்சை கத்திரிக்காய் இருக்குது. பச்சை கத்திரிக்காய் அடியில் போயிடுச்சாட்டிருக்கு. பச்சை கத்திரிக்காய் இருக்குது. பச்சை கத்திரிக்காய் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே பச்சை கத்திரிக்காய். அப்புறம் இது வந்து குண்டு கத்திரிக்காய். இது ஒரு வகையான கத்திரிக்காய். ஆமாம், இது இந்த மாதிரி காய்க்கிறது. அப்புறம் இந்த கருப்பு கத்திரிக்காய் இருந்துச்சு, இது வந்து கருப்பு கத்திரிக்காய் அதுவா. அப்புறம் இது வந்து இந்த மாதிரி நீட்ட கத்திரிக்காய். இது மாதிரி 5 டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்துலேயுமே இவ்வளோ விளைஞ்சிருக்கு. இன்னைக்கு இவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது. 2 கிலோ இருக்குது. வரும் தாராளமாக வரும். இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் வந்து 2 நாளாக பறிக்கலைங்களா. இன்றைக்கி தான் போனால் பூரா கீழே, அதாவது பந்தல் போட்டிருந்தோம்ல, பந்தல்லேருந்து கீழே விழுந்துருச்சு. அதில் பூராமல் இங்கே பாருங்கள், பூரா பாதி பழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் பழுத்ததை வத்தல் கூட போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். விதைத்தான் ஆகும். விதைக்கு தான் ஆகும். இது காய வச்சு விதை எடுத்து வைக்கிறதுனா விதை எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா செடிகளுக்குள்ளேயே போட்டோம்னா உரமாகி அதுவாக செடி முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்குது. பழுத்தது வந்து சமைக்கவும் முடியாது. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தக்காளி இருக்குது. ஆப்பிள் தக்காளி இருந்துச்சு நம்மக்கிட்ட, அது காய்ப்பு முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி நாட்டு தக்காளி, குண்டு குண்டாக இருக்கிற நாட்டு தக்காளி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இவ்வளோ தக்காளி கிடச்சிருக்கு. இது எவ்வளோ, ஒரு 1.5 கிலோ தக்காளி இருக்குமா? 1.5 கிலோ தக்காளி. இது போக நம்மக்கிட்ட ஸ்பெஷல் எங்கே இருக்குது பாருங்கள். இது செர்ரி டொமேட்டோஸ் தான். செர்ரி டொமேட்டோஸ் தெரியுதுங்களா? இது வந்து ஒரு வகை. இது வந்து அந்த வகையே அப்படி தான். இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தான் கிடைக்கும் பாருங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் தனியாக விற்பாங்க. இது எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. செர்ரி டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா அழகழகாக இருக்குன்னு. ஆனால் இதை வச்சு என்ன டிஷ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இதில் என்ன தக்காளி அதே மாதிரி சேம் தானே போடுவாங்க? சேம் இல்லை, இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதனால் இதை வச்சு என்ன செய்யலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து அது ஒரு வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் காய். இது போக இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருந்தோம். இது போக இந்த காயை பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருந்தோம். கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது, மஞ்சளாகி அது அப்படியே ஃபுல்லாக. இப்போ உள்ளே இது பண்ணோம்னா விதை நல்லா நிறையா இருக்கும். இதை கொஞ்ச நாள் கழித்து நம்ம எடுத்து விட்டு உள்ள விதையெல்லாம் இருக்குல்ல, காயை வச்சு ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சிட்டோம்னா அடுத்த காய் இப்போ முடிஞ்சோடனே விதைக்கு போட்டு விதைச்சிட்டோம். இன்னும் 3 விதமாக காய் அங்கே உள்ளக்குள்ள நம்ம பொறிக்காம வச்சுருக்கோம். அதுவும் விதைக்கு விட்டுருக்குறோம். 2 காய் பொறிக்காம வச்சுருக்கோம். அந்த ஆமாம், அந்த இன்னொரு காய் என்ன, இந்த குண்டா நம்ம வந்து கடையிலலாம் வாங்குவோம்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் வரிக்காய். அப்புறம் அது போக இன்னொன்று நம்ம நீட்ட கத்திரிக்காய். அதெல்லாம் கிடக்குது உள்ளார. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இவ்வளோதான். 2 நாளாக பொறிக்காம விட்டு நம்ம இன்னைக்கு சரியான வேலையாக போயிடுச்சு. இதெல்லாம் வச்சு நம்ம வத்தல் போடணும், இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுவோம். தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கா கொடுத்துடலாம். நீங்கள் இதை வச்சு வேறு ஏதாவது பண்ண முடிஞ்சா, அதாவது பொரியல், குழம்பு இதெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி என்னென்னு நான் பார்த்து வேணால் அதை செஞ்சு கண்டிப்பாக செய்கிறேன். ஆனால் என்ன, ஒரு வாரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், பாவக்காய், கத்திரிக்காய், தக்காளி இதுதான் குழம்பா இருக்கும். நம்ம என்ன அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் விளையுது, டெய்லியும் உங்களுக்கு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். நேற்று சந்தைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னைக்கு வரும் விலாக வந்திருக்கோம்.
அதோட வந்து விலாக் வரும், அடுத்து விலாக் வரும். நம்மக்கிட்ட கேரட்டு பீன்ஸ் எல்லாம் இல்லைங்களா, அதனால அந்த மாதிரி இல்லாத காய்கறிகளை மட்டும் பீட்ரூட்டு அதெல்லாம் மட்டும் வாங்கியிருக்கோம். முள்ளங்கி நம்மக்கிட்ட போட்டிருக்கோம். அது வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன். செடி நல்லா மேலே பெருசாக வந்துட்டு இருக்கு. அதே அது மாதிரி வந்துட்டா அதுவும் ஆயிரும். இன்னும் போடணும். கீரை போட்டிருக்கோம். கீரை வந்து வெயிலுக்கு வளருமா இல்லையான்னு தெரியல. கவலை. செங்கீரை மட்டும் தான் வந்திருக்குது. மற்ற எவ்வளவோ கீரை போட்டோமே, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை, எல்லா கீரையுமே போட்டோம். வந்திருக்கா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். ஆமாம், வெயிலுக்கு காலையில் வேலையே செய்ய முடியல எங்களால். ஏன் நிற்கிறோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், மேலே வெயில் கீழே எறும்பு. பூரா வெயிலுக்கு மண்ணு தானே வந்து கூலிங்காக இருக்குல்ல அடியில், போட்டு 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 பூரா பூரா எறும்பு புத்து கட்டி வச்சிருக்கு. நிற்கவே முடியல. ஆமாம், வெயிலும் தாங்க முடியல, எறும்புக்கு அடியும் தாங்க முடியல. இப்போ காய் பொறிக்கிறதுக்குள்ள. ஆமாம், இதில் வேற வந்து இடையில புல்லு வேற வந்துருச்சு. பூரா களை எடுத்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிதான் சாப்பாடு, இனிதான் பார்க்கணும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9. இனிதான் போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும். இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கும் லீவ், அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் என்னோட தோட்டத்தோட வேலையெல்லாம் இதான் பண்ணினோம். அதோட வீடியோ இருக்குது பாருங்கள் என்னென்ன பண்ணணுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏன் பாப்பா காலையில் இருந்துச்சு சோறாக்காமல் நீ அவர் தான் இந்த வேலை செய்கிறாருன்னு நீ செஞ்சிட்ருக்குற? பின்ன காலையெல்லாம் ஏகப்பட்டது வந்திருக்கு, பிடுங்க வேண்டாமா? எடுக்க வேண்டாமா? இவ்வளவு காய் மாதிரி எவ்வளவு முளைச்சி கிடந்தது, நாங்கள் எடுத்து எடுத்து போட்டிருக்கிறோம் பாரு. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? அதான் இப்போ காயெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஆமாம், பூரா களை எடுக்கணும். 2-3 நாள் அங்கே தோட்டத்துக்கும் ஊருக்கும் போயிட்டு போயிட்டு வந்து இல்லை சரியாக கவனிக்க முடியாமல் இருக்குது. வந்து அவரும் எடுத்துகிட்டு இருக்காரு பாரு. ஹாய், நல்லா மேலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நிறைய களை எடுத்துட்டு இருக்கிறேன், அதான் பாருங்கள். அப்படியே வேரோட பிடுங்கி விடுங்க, அப்போ தான் இல்லைன்னா சீக்கிரம் முளைச்சிடும். தண்ணி விட்டதுனோடனே தான் வேரோட வருது. அதுதான் நேற்று அந்த களக்கொத்து வாங்குங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் விதை ஓட்டிருக்க இடம். பூரா கீரை தானா? கீரை, பச்சை பயிறு எல்லாமே இருக்குது. நாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த இடத்துல ஒரு நட்ட நடுவில் ஒரு வாழை முளைச்சி தன்னால் வந்து. ஆமாம்ல, பேசு காட்டிடுங்க. அம்மா இங்கே பார்த்து பேசுமா. வாழையா தன்னாலையா? என்ன வாழைன்னெலாம் தெரியல எனக்கு. இல்லை தன்னால் வருதானே? ஆமாம், தன்னால் தான். இங்கே பாரு முளைச்சிருக்குது பாரு தன்னால். பரவாயில்லையே, நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை, எப்படி முளைச்சதுன்னே தெரியல. ஏதாவது வேறு இது அடியில் இருந்திருக்குமோ? கிழங்கு வேறு இல்லை, கிழங்கு தான் அதுக்கு. அதான் கிழங்கு ஏதாவது அடியில் இருந்திருக்குமே என்னமோ தெரியல, அப்படியே தான் இருக்குது. தன்னால் முளைச்சி வந்துருக்குது. பரவாயில்ல, நல்லது தானே. இது என்ன பூரா கீரையா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து மிளகா, பச்சை மிளகாயா? இது எடுத்துட்டு இருக்கிறாரு பாரு. விவசாயம் எடுக்கணும். உங்கள் கை பக்கம் இருக்கிறது என்ன செடியப்பா? இதுங்களா? இது பச்சை பயிருங்க. சரி சரி. நாங்கள் வந்து அங்கே வச்ச மரவள்ளி கிழங்கு முளைச்சிருச்சாங்க, ஒன்றே ஒன்று மட்டும் வச்சோம். தண்ணியே ஊற்றி உள்ளியாட்டு இருக்குதுங்க, தண்ணி எல்லாமே வளர்ந்துருச்சா? அதுவே வளர்ந்துக்குச்சு, நிலத்தோட இதுக்கு நீரடி இதுக்கு அதுவே அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. சரி போயிட்டு வாங்க. இன்னும் இருக்குது, காலை நடுவில் போய் எடுக்கணும். அந்த டீத்தூள் அந்த உரத்து போட்டு விடலாமல்ல, இருக்கு பூவெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் வந்து நம்ம இது விதைக்கு மட்டும் யூஸ் பண்ணுற இடம். பாருங்கள் எத்தனை விதை வந்து கிடக்குன்னு. இங்கே நாற்று போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் தனியாக வேறு இடத்துல நடுறது. ஆமாம், அதுக்கா? இப்போ வந்து செங்கீரை வந்திருக்கு, இங்கெல்லாம் மிளகா செடி எல்லாம் வந்திருக்கு. தண்ணி விட்டுட்டுருக்குறோம். தண்ணி கம்மியாயிடுச்சு, அதனால வெயில் சீக்கிரம் வரமாட்டேங்குது. வெயில்னால ரொம்ப கஷ்டம். வெயில்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமாம், நம்ம எல்லாம் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கே அது விவசாயத்தோட அருமை தெரியுது. ஆனால் இத்தனை நாள் நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற அரிசியிலேருந்து நெல்லுலேருந்து காய்கறி வரை எப்படி வருதுன்னே தெரியாமல் இருந்தோம். இப்போ நம்மளே பயிரிடும் போது தான்
அந்த ஒரு பயிர் வர்றதுக்குள்ளாட்டி எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு தெரியுது. தண்ணி எல்லாம் வெயில்னால தண்ணி வந்து காஞ்சு போயிடுது. பூரா எல்லாம் சருகாயி காய் நல்லா காய்ப்பே வரமாட்டேங்குது. வெயில்னால எல்லாம் கம்மியாயிருச்சு. அப்பளே வந்துருந்தீங்கன்னா இந்த பொயிலையெல்லாம் எடுத்துக்கலாம் தான். பொயிலை கட்டெல்லாம் காலை 4 மணிலேருந்து பிடிங்கிட்டு இருக்கிறோம். என்னப்பா பண்ணுற? இது தக்காளியெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கிறேங்க. ரொம்ப நாள் பொறிக்க விட்டது, 2 நாளாக பொறிக்க விட்டதுக்கு நிறைய வந்திருக்கு. காலையிலே வெயில் வேர்வை. இல்லை நம்ம 2 நாளாக பொறிக்க விட்டோம்ல, ஆமாம் ஆமாம், அதனால் தொங்கி அழுகி போகுது எல்லாமே. ஆமாம், உடம்பு சரியில்லைன்னு பிடிக்காம விட்டோமா எல்லாம் வீணாக போய் கிடக்குது. வேற எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இப்படி பண்ணுங்க, இந்த எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் எல்லாம் கொடுங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போய் இதை பண்ணணும், இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை நாங்கள் செய்ய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் ஏங்க. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.